வங்கி கணக்கில் ரூபாய் 15,000 பிரதமர் மோடியின் அதிரடி அறிவிப்பு. இதை பத்தின முழு விவரம் தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வங்கி கணக்குல 15,000 ரூபாய் வரப்போகுதா? அப்படி ஒரு அதிரடியான புதிய தகவல் தான் இப்போ வெளியாகி இருக்கு. இதை பற்றிய முழுமையான விவரங்களை நான் இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். தற்போது தமிழகத்துல டிஎம்கே vs பிஜேபி என தேர்தல் களம் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு. சமீபத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்கள் நலனுக்காக 5,000 ரூபாய் கொடுத்திருந்தாரு. இது மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. இந்த நிலையில இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா பிரதமர் மோடி தரப்புல இருந்து ஒரு மாஸ் அறிவிப்பு வரப்போகுது. ஆமாங்க, பிரதமர் மோடி அவர்கள் நம்ம வங்கி கணக்குல 15,000 ரூபாய் கொடுக்க போறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது எப்படி சாத்தியம்னு கேக்குறீங்களா? இது புதுசா அறிவிக்கப்படுற தொகை கிடையாது. ஏற்கனவே மத்திய அரசு வழங்கி வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதோட நிலுவைத் தொகைகள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்துதான் இந்த 15,000 ரூபாய் கொடுக்க திட்டமிட்டிருக்காங்க. புதிதாக விண்ணப்பிக்க கூடிய பயனாளிகளுக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் இதற்கான வழிமுறைகளையும் இப்ப நம்ம பார்த்துடலாம். அது கேஸ் மானியங்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய தேவையான முக்கிய ஆவணம் என்ன அப்படின்னா ஆதார் அட்டை தேவைப்படும். இது கேஸ் இணைப்புடன் இணைக்க வேண்டும். உங்களுடைய ஆதார் கார்டை கேஸ் இணைப்போடு இணைக்க வேண்டும். அதாவது யார் பேர்ல கேஸ் வாங்கியிருக்கீங்களோ அவங்க பேரோட அந்த புக்கில் இணைச்சிருக்கணும். அதுக்கப்புறமா பேங்க் பாஸ்புக்கும் இதுக்கும் கேட்குறாங்க. இதுவுமே ஆதாருடன் இணைக்கப்பட செயலில் உள்ள வங்கி கணக்கு தேவைப்படும். அதுக்கப்புறமா எரிவாயு இணைப்பின் புத்தகம் எண், அதாவது நீங்க பாரத், ஹெச்பி இந்த மாதிரி கேஸ் வாங்கியிருப்பீங்க. ஸோ இதில் உள்ள உங்களோட புக் தேவைப்படும். அந்த கேஸ் புக்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதாவது தனிப்பட்ட ஐடி நம்பர் மாதிரி இருக்கும். அந்த நம்பரும் தேவைப்படும். அப்புறமா ஃபோன் நம்பர் கேட்பாங்க. இது நீங்கள் ஆதார் அட்டை மற்றும் வங்கியில் கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பராக இருக்கணும். ஸோ அப்போ தான் நேரடியாக உங்களுக்கு பேங்க்கில் பணம் வந்துருச்சா அப்படிங்கிறது உங்களுக்கு மெசேஜ் மூலயமா தெரிய வரும். அதே மாதிரி ஓடிபிக்காகவும் கேட்பாங்க. அப்புறமா வருமான சான்றுகள் கேட்பாங்க. குறிப்பா உஜ்வாலா திட்டத்திற்கு இது தேவைப்படும். அதாவது இலவசமாக சிலிண்டர் வாங்குவாங்க இல்லையா, மத்திய அரசு திட்டத்தின் கீழ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த திட்டத்திற்கு தேவைப்படும். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருமான சான்றிதழ் அப்படின்றதையும் கேட்பாங்க. முக்கியமா இதையுமே வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வருமான சான்றிதழ் பொறுத்த வரைக்கும் 6 மாசத்துக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும். ஸோ எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா மீண்டும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த 12,000 ரூபாய் வாங்குறதுக்கு முக்கிய குறிப்புகள்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இகேஒய்சி, அதாவது இகேஒய்சி புதுப்பித்தல் கட்டாயம். மானியம் தொடர்ந்து பெற கேஸ் ஏஜென்சியில் இகேஒய்சி கட்டாயம் நீங்கள் புதுப்பிச்சிருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா மீண்டும் நீங்கள் இகேஒய்சி புதுப்பிக்கணும். இது கட்டாயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மானியம் அப்படிங்கிறது ஒரு கேஸ் சிலிண்டர் நீங்கள் வாங்கும்போது 300 ரூபாய் மானியம் அப்படின்றது கிடைக்கும். இந்த மானியம் வாங்குறதுக்கு ஒரு சில வரம்பு வச்சிருக்காங்க. வருஷத்துக்கு அதிகபட்சம் 9 அல்லது 12 சிலிண்டர்களுக்கு மட்டுமே இந்த மானியம் வழங்கப்படும். அதாவது நீங்க வருஷத்துக்கு 9 அல்லது 12 சிலிண்டர்களுக்குள்ள வாங்கினா மட்டும்தான் இந்த 300 ரூபாய் மானியம் அப்படின்றது கிடைக்கும். உஜ்வாலா திட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மானியம் கிடைக்கும். அடுத்தபடியா PM கிசான் திட்டத்திற்கு தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஆதார் அட்டை தேவைப்படும்.
தேவைப்படும். இதைத்தான் அடையாள சான்றுக்காக கேட்குறாங்க. இரண்டாவதா நில உடைமை ஆவணங்கள்னு சொல்லுவாங்க. உங்க பேர்ல உள்ள பட்டா அல்லது சிட்டா நில உரிமை சான்று. உங்க பேர்ல லேண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு பட்டாவும் தேவைப்படும், அதே மாதிரி பத்திரமும் தேவைப்படும். ரெண்டையுமே ஒரிஜினல் மட்டும் இல்லாம ஜெராக்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. மூணாவதா வங்கி கணக்கு புத்தகம், அதாவது அக்கௌண்ட் பாஸ்புக் தேவைப்படும். ஸோ இதை நீங்கள் முடிஞ்ச அளவு ஐஓபியா இருக்கட்டும், இந்தியன் பேங்கா இருக்கட்டும், எஸ்பிஐயா இருக்கட்டும், கனரா பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பேங்க் பாஸ்புக்காக வச்சுக்கோங்க. ஆதாருடன் இணைக்கப்பட்டிருப்பதும் ரொம்ப ரொம்ப கட்டாயம். வங்கி கணக்குடன் ஆதார் இணைக்கப்பட்டிருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபோன் நம்பர் கேட்பாங்க, அதோட ஓடிபியோட சரிபார்ப்புக்காக கேட்பாங்க. ஸோ உங்கள் கையில் இருக்கக்கூடிய பர்மனன்ட் மொபைல் நம்பரை கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு தேவைப்படும். பழைய ரேஷன் கார்டு கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கார்டு தேவைப்படும். அதுக்கப்புறமா இகேஒய்சி, ஆதார் அடிப்படையிலான இகேஒய்சி தேவைப்படும். வெரிஃபிகேஷனுக்காக கேட்பாங்க. முக்கியமாக இது பண்ணால் மட்டும்தான் 12,000 ரூபாய் அப்படின்றது கிடைக்கும். இகேஒய்சி அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன அப்படின்னே தெரியறதில்ல. ஸோ தெரியாதவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி சென்டருக்கு போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா தெரிஞ்சவங்க ஆன்லைன் மூலியமாகவும் இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். அடுத்ததா உர மானியம் பெற தேவையான ஆவணங்கள். முக்கியமாக ஆதார் அட்டை தேவைப்படும். பிஓஎஸ் இயந்திரத்தில் கைரேகை பதிவு செய்ய உங்களுடைய கைரேகை பதிவு செய்வாங்க. நீங்கள் தான் இந்த மானியத்தை பெற போகிறீங்களா, நீங்கள் தான் இந்த 12,000 வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை கேட்குறாங்க. குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு கேட்பாங்க. உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்காகவும் மற்றும் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறாங்க. அப்புறமா நில ஆவணங்கள், உங்கள் நிலத்தினுடைய உரிமை சான்று, அதாவது சிட்டா பட்டா அடங்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, பத்திரம், பட்டா, இது எல்லாமே தேவைப்படும். அப்புறமா சிறு குறு விவசாயிகள் சான்றிதழ் அதுக்கப்புறமா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்பாங்க. அதுக்கப்புறமா உரங்கள் அனைத்தும் கூட்டுறவு சங்கம் அல்லது தனியார் உரக்கடைகளில் உள்ள பிஓஎஸ் இயந்திரம் மூலமாக மானிய விலையில் விற்கப்படுகிறது. அதாவது நீங்க உரங்கள் வாங்க போறீங்க அப்படின்னா கூட்டுறவு சங்கம் அல்லது தனியார் கடையில போய் வாங்கினாலும் சரி, பிஓஎஸ் இயந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க. அங்க நீங்க கைரேகை வச்சா மட்டும்தான் மானிய விலையில வாங்க முடியும். அதே மாதிரி நேரடி மானிய தொகை நேரடியாக விவசாயிக்கு வராது. உரத்தின் விலையிலேயே மானியம் கழிக்கப்படும். உதாரணமா நீங்க கேஸ் சிலிண்டர் வாங்குனீங்க அப்படின்னா மொத்த பணத்தையும் கொடுத்து வாங்குவீங்க. அதுக்கப்புறம் 300 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுடைய வங்கி கணக்குல மானியமா ஏறும். ஆனா இந்த உர ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் நீங்க 1000 ரூபாய்க்கு உரம் வாங்குறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு மானியமா ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் போச்சு அப்படின்னா அதை கழிச்சிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 700 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு உரம் அப்படின்றத கொடுப்பாங்க. எல்லா இடத்துலயும் முக்கியமா ஆதார் அட்டை கட்டாயமா கேட்கப்படுது. அதே மாதிரி ரேஷன் கார்டும் தேவைப்படுது. ஸோ அதுக்கப்புறமா பட்டா, சிட்டா, பத்திரங்கள் எல்லா ஸ்கீமுக்கும் தேவைப்படுது. இது மூணும் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். இதை தாண்டி வருமான சான்றிதழ் ஒரு சில இடங்களில் கேட்பாங்க. நீங்கள் இந்த திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்பாகவே வாங்கிக்கோங்க. இது வெறும் தேர்தல் கால அறிவிப்பாக மட்டுமன்றி தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தும் ஒரு மாஸ்டர் பிளானாக பார்க்கப்படுகிறது. இந்த டிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய நேரடி பலன் பரிமாற்றம், அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்சாக்ஷன், நேரடியா உங்களுடைய வங்கி கணக்கிலே பணத்தை செலுத்துவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷன் கடைகள் மூலமா பணம் நேரடியா மக்கள் கையில வராது, உங்களுடைய வங்கி கணக்கிற்கு நேரடியா. இந்த பணம் எப்போ வரும், இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வெளியாகும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. கூடிய விரைவிலேயே பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வரவிருக்கிறார்.
மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்ய உள்ளார். அதன் பின் மார்ச் 6ஆம் தேதி வேலூரில் நடக்கும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். இது குறித்து பாஜக வட்டாரங்கள் கூறுகையில், பிரதமர் மோடி தமிழக சட்டசபை தேர்தலுக்காக அதிக நாட்கள் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளார். ஏற்கனவே ஜனவரி 23இல் தமிழகம் வந்தார். மார்ச் 1 மற்றும் மார்ச் 6இல் வருவதும் உறுதியாகிவிட்டது. தேர்தல் நெருக்கத்தில் கன்னியாகுமரி, சென்னை, கோவையில் பிரச்சாரம் செய்ய உள்ளார் என தெரிவித்தனர். பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது அந்த மாபெரும் நிகழ்வின் போது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்துல இந்த மாதிரியான அறிவிப்புகள் மக்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 15,000 அறிவிப்பு வந்தா உங்களுக்கு எவ்வளவு உதவியா இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வங்கி கணக்குகளில் 5,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி அதிரடி அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி பலரோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செய்தி தாங்க. சிறிய சேமிப்பு பெரிய பாதுகாப்பு, அதன் பலனாக மாதம் தோறும் 5,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். இந்த 5,000 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எந்த நிபந்தனைகளின் கீழ் வழங்கப்படுது? இதுதான் மக்கள் மத்தியில் வரக்கூடிய ஒரு பெரிய கேள்வியா இருந்துட்டு இருக்கு. இந்த 5,000 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா 18 வயது முதல் 40 வயது வரை அனைத்து நபர்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு சொல்வாங்க. 18 வயது முதல் 40 வயது வரை சேரும் நபர்கள் சிறிய தொகையை மாதந்தோறும் செலுத்தினால் அவர்களுக்கு ஓய்வு பெறும் காலத்தில் மாதம் 1,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய் வரை உறுதியான ஓய்வூதியம் கிடைக்கும். இது வெறும் வங்கி அறிவிப்பு அல்ல, இது ஒரு பாதுகாப்பு வலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு குடும்பத்தோட எதிர்காலத்தை காப்பாற்றும் திட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதனாலதான் வங்கி கணக்குகளில் 5,000 ரூபாய் அப்படின்ற இந்த அறிவிப்பு அனைவருக்குமே ஒரு முக்கிய அறிவிப்பா பார்க்கப்படுது. மக்களுக்கு நம்பிக்கையும் சுவாரஸ்யத்தையும் ஒரே நேரத்தில் தருகிறது. இந்த அடல் பென்ஷன் யோஜனா அரசாங்கத்தால தான் வழங்கப்படுது. அரசு வழங்கும் அடல் பென்ஷன் யோஜனா சிறிய சேமிப்பு பெரிய பலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5,000 ரூபாய் ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏபிஒய் என்று சொல்லப்படும் அடல் பென்ஷனா யோஜனா திட்டத்தில் சேரும்போது நீங்கள் தேர்வு செய்யும் ஓய்வூதிய தொகை அடிப்படையில் மாதாந்திர பங்களிப்பு நிர்ணயிக்கப்படும். உங்கள் வயது குறைவாக இருந்தால் பங்களிப்பு தொகையும் குறைவாக இருக்கும். குறிப்பாக ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க மக்களுக்கு ஓய்வு பெறும் காலத்தில் நிதி பாதுகாப்பை உறுதி செய்கிறது. முக்கியமாக 5,000 ரூபாய் ஓய்வூதியம் பெற நீண்ட காலம் தொடர்ந்து பங்களிப்பு செய்ய வேண்டும். வங்கி கணக்கில் மாதம் தோறும் 5,000 வரவு வைக்கப்படும் மத்திய அரசின் இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் தற்போது அனைவரும் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஜனவரி மாத தொகை பல லட்சம் பேர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டும் உள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் முதுமை காலத்திற்கான நிதி பாதுகாப்பை உறுதி செய்தல். 18 வயது முதல் 40 வயதிற்குட்பட்ட சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் அனைத்து இந்திய குடிமக்களும் இந்த திட்டத்தில் இணையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓய்வூதிய தொகை பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 1,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய் அப்படின்றது வழங்கப்படும். ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தால், அதாவது PFRDA அப்படின்னு சொல்வாங்க. இதன் மூலியமா நிர்வகிக்கப்படுகிறது. வங்கி அல்லது அஞ்சலக கணக்கு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பா வங்கி கணக்கு இருக்கணும் அல்லது அஞ்சலக கணக்கு இருக்கணும். அடுத்ததா ஆதார் எண் கட்டாயமில்லை என்றாலும் அடையாளத்திற்கு விரும்பத்தக்கது. ஆதார் நம்பர் உங்ககிட்ட இருக்கணும். சந்தாதாரரின் வயது மற்றும் விரும்பும் ஓய்வூதிய தொகையை பொறுத்து மாதாந்திர, காலாண்டு அல்லது அரையாண்டு பங்களிப்புகள் இருக்கும். இதில் இணைவதற்கான வழிகள் உங்கள் வங்கி கணக்கு மூலம் இணையலாம் அல்லது NPS புரோடென்டெக் இணையத்திலும் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் சந்தாதாரர்கள் தொடர்ந்து பங்களிப்பு செய்வதன் மூலம் 60 வயதிற்கு பிறகு மாதம் தோறும் நிலையான வருமானத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சந்தாதாரர் இறந்த பிறகு அவரது மனைவிக்கு ஓய்வூதியத்தில் 60% கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.